ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் வர்ஷா இயர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அபவுட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், அகழாய்வுகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ், அப்படி இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் கொடுத்துட்டு அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஓகே, அதுதான் வந்து மெயினாக கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து அது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கீழடி வந்து சிவகங்கையில் இருக்குது. அங்கே கீழடியில் வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு, அதாவது 10th ஃபேஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் வந்து தா அப்படின்ற ஒரு தமிழி எழுத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ரீசன்ட் நியூஸ் என்னென்னா, பூ வடிவிலான ஒரு தங்க நாணயம், அதாவது ஒரு கோல்டன் காயினை வந்து கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொந்தகை வந்து அதுவுமே சிவகங்கையில் தான் இருக்குது. அங்கே வந்து 4th ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு. வெம்பக்கோட்டை வந்து இஸ் இன் விருதுநகர். இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த வின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ வெம்பக்கோட்டை விருதுநகர், அங்கே வந்து 3rd ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை, இது ரைமிங்காக இருக்குல்ல, பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை, அங்கே வந்து 2nd ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு. கீழ மண்டி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது, அங்கே 2nd ஃபேஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு திருமலாபுரம் வந்து தென்காசியில் இருக்குது. மருங்கூர் வந்து கடலூரில் இருக்குது. சென்னானூர் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து இப்போ தான் முதல் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு, அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான கொஷின் என்னென்னா, கொங்கல் நகரம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ. தேங்க்யூ.